ஏற்கனவே நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மோட்டார் வாகன துறைக்கு மற்றோர் அடியாக இன்னொரு சுற்று செலவு குறைப்புக்கு தயாராகுமாறு ஜெர்மன் ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிப்பாளரான போஷே தனது ஊழியர்களை எச்சரித்துள்ளது. பிப்ரவரியில் அந்நிறுவனம் 1900 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் போஷேவின் தாய் நிறுவனமான வோல்க்ஸ்வேகன் ஏற்கனவே 2030 ஆண்டுக்குள் 35,000 வேலைகளை குறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. பல தசாப்தங்களாக எங்களை தாங்கி பிடித்த வணிக மாதிரி நடப்பு சூழலுக்கு இனியும் ஒத்து வராது என போஷே நிர்வாகம் ஊழியர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறுகிய காலத்திலேயே அதிரடி சரிவை சந்தித்துள்ளன. எனவே நீண்டகால எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இவ்வாண்டு பிற்பாதையில் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என குறிப்பிட்டு எதனையும் சொல்லாமல் கடிதம் முடிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உள்நாட்டு நிறுவனங்களிடம் இருந்து வரும் கடுமையான போட்டி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி மற்றும் யூரோவிற்கு எதிராக டாலர் பலவீனமடைதல் ஆகியவை போஷேவை கடுமையாக பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறைந்த தேவைக்கு மத்தியில் மின்சார வாகன உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செலவும் நிறுவனத்தை பாதித்தது என போஷே முதலாளிகள் கூறுகின்றனர். சீனாவில் தொடர்ந்து சவாலான சந்தை நிலைமைகள் காணப்படுவதால் இந்த ஆண்டுக்கான அதன் லாபம் மற்றும் விற்பனை கணிப்புகளை ஏப்ரலிலேயே போஷே குறைத்துவிட்டது. போஷேவின் வாகன விநியோகம் இவ்வாண்டின் முதல் பாதியில் சீனாவில் 28 விழுக்காடும் உலகளவில் 6 விழுக்காடும் குறைந்துள்ளது.